ஹாய் கேஸ், வெல்கம் டு இன்ஃபினிட்டி மிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ப முடியாத சில விஷயங்களை கேள்விப்படும் போது இதெல்லாம் நிஜத்துல சாத்தியமானு நமக்கு தோணும். அதே போல நிஜத்துல செயல்படுத்தவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பை தான் இப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க. சுமார் 9 மில்லியன் மக்கள் ஒரே நகரத்துக்குள்ள எல்லா விதமான வசதிகளோடையும் வாழக்கூடிய ஒரு பிரம்மாண்ட நகரத்தை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. மனிதர்களோட கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவியல் அதிசயம் இருந்த மாய உலகமா இது இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த மாய நகரத்தை உருவாக்க போறது சர்வதேச அளவுல மிகப்பெரிய பணக்கார நாடான சவுதி அரேபியா அரசாங்கம் தான் இதை உருவாக்க போகுது. இந்த அதிசய நகரத்துக்குள்ள அப்படி என்ன ஆச்சரியங்கள் இருக்குங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுதி அரேபியாவோட வடமேற்கு பகுதியில சுமார் $500 பில்லியன் செலவுல உருவாக்கப்பட்டு இருக்கிற ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் திட்டம் தான் தி லைன். இந்த திட்டத்தை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, சவுதி அரேபியாவோட வடக்கு கடற்கரையிலிருந்து பாலைவனம் வழியா சுமார் 170 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு சுவர் போல உருவாக்க போறாங்க. இதனுடைய அகலம் சுமார் 200 மீட்டர் அளவுல இருக்கும். இந்த சுவர்களுடைய உயரம் சுமார் 500 மீட்டர் அளவு உயர்த்தப்படும். இந்த சுவர்களோட வெளிப்புற பகுதி அனைத்தும் கண்ணாடிகளால மூடப்பட்டிருக்கும். ஒரு வளர்ச்சி அடைந்த நகரத்துக்குள்ள என்னென்ன கிடைக்குமோ அதை விட அதிகமா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இந்த லைனுக்குள்ளேயே கிடைக்கும். இந்த நகரத்துக்குள்ள வாழ போற 9 பில்லியன் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த லைனுக்குள்ளேயே கிடைக்கிற மாதிரி உருவாக்க போறாங்க. இந்த நகரத்துக்குள்ளேயே ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஷாப்பிங் மால்னு எல்லா வசதிகளும் இருக்கும். இது எல்லாத்தையும் விட நகரத்துல பல இடங்கள்ல செயற்கை நீர்வீழ்ச்சிகளையும் உருவாக்க போறாங்களா. இந்த கட்டமைப்புல எந்த ஒரு இடத்துலயும் ரோடு இருக்காது. ஏன்னா இங்க கார், டாக்ஸி, பஸ்ன்னு எதுவும் இயக்க மாட்டாங்க. கார்பன் பொல்யூஷன் இல்லாத நகரமா இதை உருவாக்க போறாங்க. அங்க வாழ்றவங்க பயணம் செய்யறதுக்கு வசதியா அதிவேக ரயில்களை பயன்படுத்த போறாங்க. இந்த லைன்ல உருவாக்கப்பட போற ஒவ்வொரு வீடுகள்லயும் வேலை செய்வதற்காக ரோபோக்களை வச்சிருப்பாங்க. இதை விட மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த நகரத்துக்காக ஒரு செயற்கை நிலவையே உருவாக்க போறாங்க. அந்த நகரத்துல நீங்க எந்த பகுதியிலிருந்து பார்த்தாலும் அந்த நிலவு உங்களுக்கு தெரியும். இந்த திட்டத்தோட வேலைகள் 2021ஆம் ஆண்டு தொடங்குச்சு. இது 2030ஆம் ஆண்டு முடிவடையும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திட்டத்தின் மூலமா மட்டும் சுமார் 100 மில்லியன் மக்கள் வருஷத்துக்கு இந்த இடத்தை சுத்தி பார்க்க வருவாங்கன்னு சவுதி அரசாங்கம் எதிர்பார்க்குது. இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சதுன்னா சுற்றுலா துறையில சவுதி அரசாங்கம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும்னு நம்பப்படுது. இந்த திட்டம் எப்போது முடியும்னு சவுதி அரேபியா அரசாங்கம் மட்டும் இல்ல, உலகின் மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூட எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது இன்ஃபினிட்டி மிஸ்ட்ரி. நான் உங்க சசி.